அடுத்து இரவு ஆயிடுச்சுனாக்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி பரமேஸ்வரி ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். அங்கே எப்படின்னா பிச்சு போட்டு பரோட்டாவை வந்தால் 6-7 பேர் வந்தால் அவங்க சொல்லிடுவாங்க. பிச்சு போட்டு எல்லாமே உரிமையாக சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. கணக்கு இங்கே ஏறிடும் அக்கௌண்ட்டு. இந்த நோட்டை திருப்பி 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 வீங்கி போயிருக்கும். ஓயாமல் எடுக்கையில் ஊதி போய் திருப்பி திருப்பி இங்கே எல்லாமே வெறும் கேட்டுக்கிட்டே இருக்கையில் இங்கே போகும் ஒரு லுக்கு போன உடனே அப்படிங்க உடனே சரி. இதில் அப்புறம் கடைசியில் டவராகவே திறந்து காமிச்சோம். இன்னும் 1 மணி வரைக்கும் நான் ஓட்டனை சும்மா இப்படியே வாங்கிட்டே இருந்தால் என்ன ஆகுது? அது குடிச்சிக்கிட்டே தானே இருக்கும். பரோட்டா பிச்சு போட்ட பரோட்டா அது ஊறி போயிருக்கும். அப்படியே அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஹை லெவல்னால் அங்கிட்டு சுல்தான் ஹோட்டல், அந்த ஜன்னல் வழியாக அங்கிட்டிருந்து வந்துக்கிருக்கோம். இப்படி ஒரு நட்பு ரீதியில் பயங்கரமான ஒரு அந்த இடத்த விட்டே போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே கிடைக்குதே.